Hello all, welcome to Talk and Mock YouTube channel. This is Ruthra Priya and today's session is Daily CA Discussion in Tamil. For more videos, follow Naresh Kumar sir in Unacademy and for subscription 10% offer வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Talk and Mock அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்கள் and யூடியூப் சேனலில் இஃப் யூ டென்ட் சப்ஸ்கிரைப் எட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 செஷன்ஸ் வந்து சார் நடத்திட்டுருக்காங்க அன்அகாடமியில். ப்ராக்டிஸ் கோர்சஸ் ஆன் லாஜிக்கல் ரீசனிங் ஃபார் IBPS PO3 அண்ட் ட்ரையல் மார்க் ஃபார் SBI Clerk 2021. If you are interested, get enrolled. India's top educators, top batches are available in Unacademy. 21st April and the new batches are available. If you are interested, get enrolled. Subscription code Naresh10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கோ and mega subscription offer is back. If you are interested, get enrolled. India's biggest free scholarship test for bank exam every Sunday 10 a.m. Naresh Chen அப்படின் சாரோட கோட் யூஸ் பண்ணி enroll பண்ணிக்கோங்க. So getting into the news, first news வந்து important days. World Earth Day which is observed on April 22. இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீஸ்டோர் அவர் எர்த். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 அப்படின்ற இயரில் தான் கொண்டாடினோம். அண்ட் இந்த டேயில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி கண்டக்ட் பண்ணாங்க குளோபலி. வெப்சைட் என்னன்னு பார்த்தோன்னா earthday.org. 1 billion people in more than 193 countries கொண்டாடுற ஒரு செலிப்ரேஷன் தான் இந்த வேர்ல்ட் எர்த் டே. ஆக்சுவலாக இது இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டே அப்படின்னும் சொல்லலாம், எர்த் டே அப்படின்னும் சொல்லலாம். ஸோ வருஷம் April 22 வந்து இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட எக்கோ சிஸ்டமை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், அதோட நெசசிட்டி என்ன அப்படின்றது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த டே. அண்ட் இந்த டே வந்து UN நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளியால் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா 2009. அண்ட் த வேர்ல்டு எவ்ரி இயர் அரவுண்ட் த வேர்ல்ட் எர்த் டே ஆர்கனைசஸ் ப்ரொமோட் க்ரீன் கேம்பெயின் டு சேவ் த எர்த். அண்ட் இந்த வருஷத்தோட தீம் ரொம்ப முக்கியம் அண்ட் டேட் ரொம்ப முக்கியம். தீம் என்னன்னு பார்த்தோன்னா ரீஸ்டோர் அவர் எர்த். ஸோ இது ரெண்டும் தான் முக்கியமான டேக்அவே. April 22 வேர்ல்ட் எர்த் டே அப்படின்னு சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டே அப்படின்னு சொல்லலாம். தீம் அப்படின்னு பார்க்கும்போது ரீஸ்டோர் அவர் எர்த். நெக்ஸ்ட் ஆபிச்சுவரி. சாண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குது ஆஃப்ரிக்காவில். ஸோ அந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட் யார் அப்படின்னா இட்ரிஸ் டெபி. அவர் வந்து இறந்து போயிருக்காரு April 20. அவருக்கு வயசு 68. அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கார். அண்ட் 2021 பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்லையும் அவர் வின்னராக இருக்கார். பட் அது இறந்து போயிட்டார் அவர். அண்ட் இப்போது இந்த எலெக்ஷனில் வின் பண்ணதன் மூலியமாக இன்னும் 6 more years வந்து அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி he was dead now. And டெபே வந்து ஃபர்ஸ்ட் 1996 to 1996 and 2001 வந்து வின் பண்ணார் பிரசிடென்ட் எலெக்ஷன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 2006, 11, 2016 and 2021 எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிரசிடெண்ட் ஆஃப் அந்த கண்ட்ரி பேர் என்னென்னா ரிப்பப்ளிக் ஆஃப் சாண்ட். இது வந்து ஆஃப்ரிக்காவில் ஒரு ஒன் ஆஃப் த கண்ட்ரி. அண்ட் இதில் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தோன்னா என்ஜாமினா, விச் சவுண்ட்ஸ் லைக் என்ஜாமி மாதிரி இருக்கும், என்ஜாமினா. அண்ட் கரன்சி வந்து சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் CFA ஃப்ராங்க். ஸோ இந்த நியூஸ்லேருந்து என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சாண்ட் அப்படின்ற கண்ட்ரி, ரிப்பப்ளிக் ஆஃப் சாண்ட் அப்படின்ற கண்ட்ரியோட பிரசிடெண்ட் இட்ரிஸ் டெபே இறந்து போயிருக்காரு. அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ஜாமினா, கரன்சி சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் CFA ஃப்ராங்க். ஸோ பெங்காலி போயட் ஷங்கட் கோஷ் வந்து இறந்து போயிருக்காரு April 21. இவர் வந்து ஒரு பாப்புலரான போயட். February 6, 1932 அண்ட் சண்டக்பூர் அப்படின்ற இடத்துல பார்ன் ஆயிருக்காரு. அது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ன்றதுனால ப்ரெசண்ட்டாக இப்போது பங்களாதேஷ்குள்ளே இருக்குது அந்த இடம். ஸோ இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2011 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு, 2016 ஜன்பத் அவார்டு வாங்கியிருக்காரு, 1977 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு ஃபார் ஹிஸ் புக் பார்பரர் பிரத்தனா அப்படின்ற புக்குக்கு. அண்ட் சாகித்ய அகாடமி அவார்டை வந்து 1999 இவருக்கு ஹானர் செகண்ட் டைம் ஹானர்டாக கொடுத்தாங்க. ஸோ இந்த நியூஸ்லேருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பெங்கால் போயட் ஷங்கட் கோஷ் வந்து April 21 இறந்து போயிருக்காரு. தட்ஸ் இட். அப்புறம் இவரோட அவார்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, இந்த மூணு விஷயங்களையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவர் ஒரு ஹிந்தி ஆக்டர், வெட்டரியன் ஆக்டர் கிஷோர் நந்தலாஸ்கர் அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்காரு. இவர் வந்து மராத்திலையும் நடிச்சிருக்காரு, ஹிந்தி ஃபிலிம்ஸ்லேயும் நடிச்சிருக்காரு. 81 இயர்ஸ். 1982 மராத்தி ஃபிலிம் நாவ்ரே சக்லே கத்தவ் அப்படின்ற மூவியில் நடிச்சிருக்காரு. அண்ட் இவரோட மூவிஸ் நிறைய இருக்குது. ஹிந்தி அண்ட் மராத்தி மூவிஸில் நிறையா நடிச்சிருக்காரு. இவர் கடைசியாக மகேஷ் மன்சேகர் அப்படின்றவர் எடுத்த வெப் சீரிஸான 1962 த வார் இன் த ஹில்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸில் தான் கடைசியாக அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து இறந்து போயிட்டார். இந்த நியூஸில் நீங்கள் டேக்அவே என்னென்னா, கிஷோர் நட்லாஸ்கர் ஹிந்தி ஆக்டர் வந்து April 20th இறந்து போயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ் அவங்க வந்து என்ன வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை வந்து உத்தரகாண்டில் உள்ள தேரி டேம் அப்படின்ற இடத்துல வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ April 16, 2021 வந்து அந்த இன்ஸ்டிடியூட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இனாக்ரேட் பண்ணது யாருன்னா உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டரான திரந்த் சிங் ராவத் அப்படின்றவர் தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு, அலாங் வித் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு. இங்கே காமிச்சிருக்கதும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜுவை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸோட மவுண்டனிங் அண்ட் ஸ்கையிங் இன்ஸ்டிடியூட் அட் ஆலி இருக்குது. வில் இண்டிபெண்ட்லி ரன் திஸ் இன்ஸ்டிடியூட். அந்த இன்ஸ்டிடியூட் தான் இந்த இன்ஸ்டிடியூட்டையும் ரன் பண்ண போகுது. அண்ட் வில் இம்பார்ட் ட்ரைனிங் இன் ஏரோ, வாட்டர் அண்ட் லேண்ட் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஏரோ அண்ட் வாட்டர் இந்த மாதிரி ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே ட்ரைனிங் அண்ட் கொடுக்க போகிறாங்க. கரண்ட்லி 3 ஐடிபிபி டீம்ஸ் வந்து காயாக்கிங், கேனோவிங் அண்ட் ரோவிங் இந்த 3 டீம்ஸ் தான் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. 59 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இதிலேருந்து இந்த இன்ஸ்டிடியூட் என்ன பண்ண போகுதுன்னா, to boost national and international tourism, it will increase opportunity of employment for the people of the state. ஸோ புது ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படின்னா அங்கே வேலை பார்க்குறதுக்கு ஆளுங்க தேவை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இன்ஸ்டிடியூட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டேக்அவே இஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற இன்ஸ்டிடியூட்டை வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற இன்ஸ்டிடியூட் தேரி டேம் இன் உத்தரகாண்டில் வந்து இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸால் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இனாகிரேட் பண்ணது யாருன்னா உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் திராஜ் சிங் ராவத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கீழே வந்து அபவுட் இந்தோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸை பற்றி இருக்குது. ஃபவுண்டட் ஆன் 24th October 1962, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. அண்ட் டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா SS தென்வால். இந்த இந்தோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ் வந்து கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன். ராஜீவ் ஸ்ரீவத்சவாவை வந்து ஹெட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் HDFC செக்யூரிட்டிஸ், நாட் HDFC செக்யூரிட்டிஸ்ன்னு தனியாக இருக்குது. ஸோ அவங்களோட பிரான்ச் HDFC குரூப்பில் HDFC செக்யூரிட்டிஸ் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர். அண்ட் ராஜீவ் ஸ்ரீவத்சவா வந்து ஹெட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக ஆக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் எங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காருன்னு பார்த்தோன்னா ICICI பேங்க் அண்ட் பர்ஃபிட்டி வென்மெல்லி அப்படின்ற இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு அக்கார்டிங் டு ஒன் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸோட சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸராகவும் இவர் இருந்திருக்காரு. அண்ட் MD and CEO ஆஃப் HDFC செக்யூரிட்டி யாருன்னா திராஜ் ரெல்லி அப்படின்றவர் தான் இவரை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் MD and CEO இங்கே கொடுத்துருக்க HDFC செக்யூரிட்டிஸ் யாருன்னா திராஜ் ரெல்லி. HDFCயோட MD and செக்யூரிட்டி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சபிதார் ஜெகதீஷ் அப்படின்றவர் தான் HDFCயோட MD and CEO. HDFC செக்யூரிட்டிஸோட MD and CEO யாருன்னா திராஜ் ரெல்லி. ஸோ இவரை பற்றி ரொம்ப கிரிட்டிக்கலான ரோல் இன் கிரேட்டர் பென்ட்ரேஷன் ஆஃப் HLC பேங்க் அப்படின்னு பிராண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவரை பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த நியூஸ்லேருந்து என்ன டேக்அவே அப்படின்னு பார்த்தோன்னா, HDFC செக்யூரிட்டிஸோட ஹெட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ராஜீவ் ஸ்ரீவத்சவாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான்.
ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். மார்க் கொரோலிஸ் செலக்டட் ஃபார் மெய்டன் கோல்டன் லேட்டன் அவார்ட். மெய்டன்னாலே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக கோல்டன் லேட்டன் அவார்டு அப்படின்ற அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யாருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மார்க் கொரோலிஸ். இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு இவர் இந்த அவார்டு அவருக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோஷியல் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ஸ்பியர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணதுனால இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து மும்பையில் உள்ள ஸ்லம் ஏரியாவில் உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹெல்த் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிபி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து எடுத்து சொல்லி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்காரு. அண்ட் நிறைய எஜுகேஷன் செக்டாரில் உமென்கெல்லாம் வந்து இப்போது புதுசாக ஓப்பன் பண்ண போகிற தியோ யூனிவர்சிட்டியில் வந்து அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் இவர் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டட் அண்ட் சோஷியல் ரிலேட்டட் அண்ட் சேரிட்டபிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுக்காக தான் இவருக்கு வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. இவரோட ஃபுல் நேம்னு பார்த்தோன்னா கீவர்கீஸ் மார்க் கொரோலிஸ். ஸோ இந்த வர்கீஸ்னு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பர்சன். ஸோ டிசீஸ் ஆஃப் மும்பை ஃபார் இட்ஸ் மெய்டன் கோல்டன் லேட்டன் அவார்ட். ஸோ அந்த அவார்டு வந்து இவருக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேக்அவேன்னு பார்த்தோன்னா மார்க் கொரோலிஸ், கீவர்கீஸ் மார்க் கொரோலிஸ் அப்படின்றவர் வந்து மெய்டன் கோல்டன் லேட்டன் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார் கொடுக்க போகிறா அப்படின்னா கவர்னர் ஆரிஃப் முகமது கான் அப்படின்றவர். எந்த கவர்னர்னு பார்த்தோன்னா கேரளாவோட கவர்னர். அவர் தான் திருவனந்தபுரமில் ஜூலையில் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். நம்ம DRDO விச் இஸ் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டெவலப்டு SpO2 அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பிளட்டில் உள்ள ஹியூமோக்ளோபின். அந்த ஹியூமோக்ளோபினில் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கேரியிங் ஹியூமோக்ளோபின் இன் ரிலேட்டிவ் டு அமௌண்ட் ஆஃப் ஹியூமோக்ளோபின் நாட் கேரியிங் ஆக்சிஜன். அதாவது நம்ம பிளட்டில் வந்து ஹியூமோக்ளோபின் ஆக்சிஜனை கேரி பண்ணிவிட்டு சில இது போகும், சில ஹியூமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணாமல் போகும். இதை வந்து இன் ரேஷியோவில் வச்சுக்கிட்டு நம்ம பாடியில் எவ்வளோ SpO2 இருக்குன்றத வச்சு தான் நம்மளுக்கு சில டைம் வந்து ஏன் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களால முடியாத போது ஏன் ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் கொடுக்குறாங்கன்னா இந்த லெவல் SpO2 லெவல் கம்மியாகும்போது தான் அந்த ஆக்சிஜன் வந்து கொடுக்குறாங்க. இப்போது கரண்ட்டில் இருக்க ட்ரெண்ட் விச் இஸ் ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற போது DRDO ரொம்ப சீப்பான ஈஸிலி கேரியபிளான ஒரு சப்ளிமெண்ட் ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டமை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ DRDO has developed SbO2 blood oxygen saturation supplement oxygen delivery system for soldiers posted at extreme high altitude. மலை பிரதேசங்களில் ரொம்ப ஹையஸ்ட் பிளேசஸ்லாம் வந்து குளிரான இடங்களில் ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படும். அண்ட் ஆல்ரெடி சோல்ஜர்ஸ் ஹெவி வெப்பன்ஸை வந்து கேரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதோட இந்த ஆக்சிஜன் டேங்க்கும் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அவங்க கேரி பண்ணுறதுக்கு ஈஸியான விஷயமா லைட் வெயிட்டட் அண்ட் சீப்பாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. பீயிங் ரோபஸ்ட் அண்ட் சீப் அண்ட் இஸ் ஆல்ரெடி இது வந்து ஒரு DRDO பெங்களூரில் உள்ள டெவலப்டு பை டிஃபென்ஸ் பயோ இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோமெடிக்கல் லெபார்ட்டரியில் தான் வந்து இது செஞ்சுருக்காங்க. அண்ட் இதை வந்து இந்த SpO2 வந்து இந்த பர்டிகுலர் ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி மவுண்டெயின் மாதிரி இருக்க ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் உள்ள சோல்ஜர்ஸ் வந்து ஹிப்போக்ஷியா அப்படின்ற ஒரு டிசீஸ்க்கு வந்து தள்ளப்படுறாங்க. தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் இனஃப் ஆக்சிஜன் இன் த டிஷ்யூஸ் டு சஸ்டைன் பாடி ஃபங்க்ஷன். அதுதான் ஹிப்போக்ஷியா. நம்ம பாடியில் வந்து இனஃப் ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒழுங்காக நடக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சிஜன் ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படும் போது இந்த சப்ளிமெண்ட் ஆக்சிஜன் டெலிவரி வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போகாமல் சோல்ஜர்ஸை தடுக்கிறதுக்காக தான் இந்த இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கேன் பி ஆல்சோ ப்ரூவ் டு பி பூன் டியூரிங் திஸ் கரண்ட். ஏன்னா COVID-19 சிச்சுவேஷனில் இப்போ ஆல்ரெடி ஆக்சிஜன்
ஆக்சிஜன் சிலிண்டர்ஸோட சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க வந்து ஆல்ரெடி பல்க் ப்ரொடக்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் அவங்க வந்து COVID-19 பேஷண்ட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டேக் அவே ஃப்ரம் திஸ் நியூஸ் இஸ் SpO2 பேஸ்ட் சப்ளிமெண்ட்ரி ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணது DRDO. பர்டிகுலராக எங்கே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா டிஃபென்ஸ் பயோ இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோமெடிக்கல் லெபார்ட்டரி இன் பெங்களூரு. தட்ஸ் இட். பிஸ்னஸ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரினியூ பவர் ப்ராஜெக்ட் 109 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன் குஜராத். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில் உள்ள உர்ஜ் விகாஸ் நிகாம் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட 25 இயர்ஸுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க ஃபார் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். என்ன ரேட்டில் அப்படின்னா ₹2.68 பெர் கிலோவாட் ஹவர். அதுக்கு அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ரினியூ பவர் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா குஜராத்துக்கு வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. சோலார் ஜென்ரேஷன் மூலயமா 105 மெகாவாட் வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ரெனியூ பவர் ப்ராஜெக்ட் வந்து 500 மெகாவாட் ஆஃப் கம்பைன்டு விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜிஸை வந்து குஜராத் அண்ட் ராஜஸ்தானுக்கு மார்ச்லேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த பவர் ப்ராஜெக்ட் வந்து பத்தன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்தில் வந்து நடக்க போகுது. அங்கே தான் அவங்க வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ கெப்பாசிட்டி இந்த ஸ்டேட் ஆஃப் 145 மெகாவாட் அண்ட் டோட்டல் அக்ரிகேட் இந்த சப்ளை மூலியமாக குஜராத்தோட ஆப்ரேஷ்னல் சோலார் கெப்பாசிட்டி இன் ஸ்டேட் மட்டும் 145 மெகாவாட் ஆக போகுது. இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவில் 4.7 ஜிகாவாட் அக்ராஸ் இந்தியா வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு கீழே அப்படின்னா 450 லாஸ்ட் லைனில் இருக்குது பாருங்கள். 450 ஜிகாவாட் க்ளீன் எனர்ஜி பை 2030 அப்படின்றது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அனௌன்ஸ் பண்ணது. ஸோ அந்த இதுக்கு கீழே இது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் லைன் வந்து CEO ஆஃப் ரினியூ பவர் வந்து சுஷாந்த் சின்ஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேக் அவே ஃப்ரம் திஸ் நியூஸ் இஸ் ரினியூ பவர் ப்ராஜெக்ட் 105 மெகாவாட். ஸோ அந்த மெகாவாட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இன் குஜராத். அண்ட் CEO ஆஃப் ரினியூ பவர் யாருன்னா சுஷாந்த் சின்ஹா. ஸோ ஆஃப்டர் கோவிட் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து இந்தியா எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு கமாடிட்டிஸ் எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் இம்ப்ரெசிவ் இன்க்ரீஸ் ஆஃப் 18.49% டியூரிங் 2021. ஸோ 18.5% வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து February 2021 டு April 2022. ஸோ April 2020 இருந்து February 2021 வரையும் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 727% இன் வீட் எக்ஸ்போர்ட் அண்ட் 132% இன் நான் பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்லாம் நடந்திருக்கு, விச் இஸ் ஆஃப்டர் பேண்டமிக். ஸோ இதெல்லாம் வந்து சுகர் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் லைக் சீரியல்ஸ், சோயா மீல்ஸ், ஸ்பைசஸ், சுகர், ரா காட்டன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகிருக்கு. April 2020 February 2021 வரையும் கிட்டத்தட்ட 2,70,000 crore வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு, crore rupeesக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு இந்தியாவிலேருந்து. ஸோ விச் ரிசல்ட்ஸ் இன் 18.5% எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேக் அவே ஃப்ரம் திஸ் நியூஸ் இஸ் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு கமாடிட்டிஸ் வந்து 18.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீரோ கம்பெனி வந்து தாய்வான் கம்பெனியான கொகரோ அப்படின்ற கம்பெனியோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. கொகரோஸ் கம்பெனி வந்து பேட்ரி தயாரிக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து பேட்ரி ஸ்வாப்பிங் பிளாட்ஃபார்மாக அவங்க வந்து இருக்க போகிறாங்க. ஆல்ரெடி இந்த ஹீரோவோட குரூப் கம்பெனியான ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற கம்பெனி தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவங்களுக்கே காம்படிட்டிவாக இவங்க வந்து ஓன் பிராண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இதில் ஆல்ரெடி ரேஸில் இருக்கிறது பஜாஜ் ஆட்டோ அண்ட் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிலாம் வந்து அட் ப்ரெசன்ட் அவங்களோட ஃபாஸ்ட் க்ரோயிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேக்கிங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஹீரோ கம்பெனி மோட்டோ கார்ப்பும் வந்து ஜாயின் ஆயிருக்கு. ஸோ டேக் அவே ஃப்ரம் திஸ் நியூஸ் இஸ் ஹீரோ மோட்டோ கார்ப் ஹேஸ் பார்ட்னர்ட் வித் டாய்வான் கொர்கோ ஃபார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பேட்ரி ஸ்வாப்பிங்காக. நெக்ஸ்ட் MOU அண்ட் அக்ரிமெண்ட். கேபினெட் வந்து எக்ஸ்போஸ்ட்
ஃபேக்டோ அப்படின்னா ஹேவிங் லுக்கிங் பேக் எஃபெக்ட் ஆர் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லுக் பேக் பண்ணுறது எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்றது. ஸோ அந்த கேபினெட் வந்து எம்ஓயு பிட்வீன் டிஜி ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் இந்தியாவுக்கும் பங்களாதேஷில் உள்ள ட்ரேட் அண்ட் டாரிஃப் கமிஷனுக்கும் போட்ட எம்ஓயுக்கு வந்து கேபினெட் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் உள்ள நியூஸ். இதுக்கு கீழே பார்த்தோன்னா அவங்களுடைய ட்ரேட் ரெமடிஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ட்ரேட் அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொன்னதுபடி ஆன்டி டம்பிங் அண்ட் கான்டர்வெய்னிங் இதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காக இவங்க எம்ஓயு போட்டிருப்பாங்க. போட்டது யார் அப்படின்னா இந்தியாவில் உள்ள டைரக்ட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் அண்ட் பங்களாதேஷில் உள்ள ட்ரேட் அண்ட் டாரிஃப் கமிஷன். இவங்க 2 பேரும் போட்ட எம்ஓயுக்கு கேபினெட் வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இதை எம்ஓயு சைன் பண்ணது எப்போன்னா 27th of March. இன்டர்நேஷ்னல் நியூஸ். 9 பங்களாதேஷ் வந்து Forbes 30 under 30 list innovators in 10 இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் ஏஷியா. ஸோ இதில் வந்து பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னா நிறைய க்ளூ வச்சு படிக்கணும். ஸோ கொஞ்சம் க்ளூஸ் இருந்துச்சு. யூஸ்வலாக க்ளூ போடுறவங்க வந்து கீழே கொஞ்சம் க்ளூ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 6th annual Forbes லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 under 30 ஏஷியா லிஸ்ட் ஃபார் 2021 featuring 300 young entrepreneurs, leaders and trailblazers across Asia. ஸோ 300 பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய இருக்குது. அவேர்னஸ் 360 ஓட என்ஜிஓ ஃபவுண்டட் ஷாமி சௌத்ரி அண்ட் ரீவி ஆர்ஃபின் அப்படின்றவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம். அண்ட் சைனீஸ் பிரசிடெண்ட்டான ஜி ஜின்பிங் வந்து யூஎஸ்ல கிளைமேட் சேஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் யூஎஸ் பிரசிடெண்ட்டான ஜோ பைடன் வந்து நிறைய கண்ட்ரியோட பிரசிடெண்ட்ஸ்க்கு வந்து இன்வைட் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ சைனீஸ் பிரசிடெண்ட்டான ஜி ஜின்பிங் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜி ஜெனுவா அப்படின்றவங்களும் யூஎஸோட ஜான் கெரி அப்படின்றவங்களும் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து கிளைமேட் சேஞ்சை பற்றி ஒரு டாக் வந்து நடந்திருக்கு ஷாங்காயில். ஸோ ஆஃப்டர் தட் தான் இது இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எங்களோட பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்பீச் ஒன்று லீடர்ஸ் சம்மிட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நம்ம நாட்டிலேருந்தும் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சம்மிட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேஜர் எக்கனாமிக் ஃபாரம்ஸை பற்றிலாம் பேசியிருக்காங்க கிளைமேட் சேஞ்சை பற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது வந்து எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னா COP 26 in November 2021 வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த கிளைமேட் சேஞ்ச் மீட் வந்து நடக்குது. ஸோ கோவிஷீல்டோட ரேட்டை வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து கூட்டிட்டாங்க. 400 ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட், 600 ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 400 ஆகும், 600 ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாகவும் கூட்டிட்டாங்க. விச் இஸ் எதனால் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து இன்னும் கூட இருக்கும். ஸோ கோவிஷீல்டோட வேக்சின் வந்து டிமாண்டில் இருக்கிறதுனால இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் ஓடுது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் கவர்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து 50% செல்லிங்கை வந்து சப்ளை தான் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மெடிசனும் வந்து இப்போ தட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த ரேட் அதிகம் அப்படின்ற மாதிரியும் டாக்ஸ் இருக்குது. ஸோ டேக் அவே ஃப்ரம் திஸ் நியூஸ் இஸ் கோவிஷீல்டோட ரேட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 400 600 ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இஸ்ரோ வந்து 8 ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆஃப் ஐஐடி டெல்லியோட பண்ணியிருக்காங்க. 8 ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி செல் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெல்லி வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி செல் வந்து 2019 செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் த MOU signed between ISRO and IIT Delhi, and ISRO will support the projects under RESPOND program for varying duration of 1 to 3 years. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்பாண்ட் ப்ரோக்ராம் கீழே வந்து அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க டேக் அவே ஃப்ரம் திஸ் நியூஸ் இஸ் ISRO to support 8 joint research projects of IIT Delhi.
ஸோ பிரதமர் மோடி வந்து டாடா குரூப்ஸோட மிட்டிகேட் ஆக்சிஜன் கிரிசிஸை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டாடா குரூப் வந்து அவங்க 24 க்ரையோஜெனிக் கண்டெய்னர்ஸை வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. விச் இஸ் அ குட் திங் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ டேக் அவே ஃப்ரம் திஸ் நியூஸ் இஸ் டாடா குரூப் வந்து 24 க்ரையோஜெனிக் கண்டெய்னர்ஸை வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து அவங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். தென் லேபர்ஸ் எல்லாருமே வந்து திரும்ப அவங்க டெல்லியில் வந்து இப்போ லாக்டவுன் போட்டாங்க. ஸோ ஃபுல் லாக்டவுன்றதுனால ஏன்னா கோவிட் கேசஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பெட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு பெட்டோட விலை 9,000 அப்படின்னு செல் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். ஸோ அந்த ஏஜென்ட்ஸை கூட அரெஸ்ட் பண்ணியிருக்கதா நியூஸஸ் எல்லாம் வருது. ஸோ அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்க சுச்சுவேஷன். இப்போது அந்த மாதிரி நேரத்தில் மைக்ரன்ஸ் எல்லாருமே வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்களாம், 20 கண்ட்ரோல் ரூம்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் டு வியூ த resurgence of coronavirus cases and imposition of certain restrictions by various states. And செக்ரட்டரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி அபூர்வா சாந்த் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஏப்ரல் லாஸ்ட் இயரில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து மூவ் பண்ணாங்க. இந்த இஷ்யூவை வந்து நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த டேக்அவேஸ்லாம் நாங்கள் எடுக்கிறோம். கண்டிப்பாக இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு நீங்கள் இமெயில் ஆர் மொபைல் ஆர் வாட்ஸ்அப் மூலயமா வந்து அந்த மாதிரி மைக்ரேட் ஆகிற ஒர்க்கர்ஸை பற்றி நீங்கள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். 20 கால் சென்டர்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சீஃப் லேபர் கமிஷன் கீழே. ஸோ டெய்லி பேசிஸில் ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கோம். நீங்கள் வந்து அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நாங்கள் அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விச் இஸ் அ குட் திங். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, இந்த வருஷம் எடுத்திருக்காங்க. ஸோ லேபர் மினிஸ்ட்ரி வந்து ரீஸ்டார்ட்ஸ் 20 கண்ட்ரோல் ரூம்ஸ் டு டிமினிஷ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். அண்ட் அவ்வளோதான். ஸோ ரீகாலிங் எவ்ரி சிஏ நேஷ்னல் எர்த் டே விச் இஸ் ஆன் April 22 அண்ட் ரிபப்ளிக் ஆஃப் சாண்ட் அப்படின்ற கண்ட்ரியோட பிரசிடெண்ட் வந்து இட்ரிஷ் தேல்பை வந்து இறந்து போயிருக்காரு. அண்ட் பெங்கால் பொயட்டான ஷக்கன் கோஷ் இறந்து போயிருக்காரு April 21. அண்ட் வெட்டரியன் ஆக்டர் ஹிந்தி மராத்தி இந்த மாதிரி லாங்குவேஜில் நடிச்சிருக்க கிஷோர் நன்லஸ்கர் அப்படின்றவரும் இறந்து போயிருக்காரு. அண்ட் இந்தோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வந்து உத்தரகாண்டில் உள்ள தெஹ்ரி டேமில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ராஜீவ் ஸ்ரீவத்சவா வந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸோட ஹெட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க் கொரோலிஸ்க்கு வந்து மெய்டன் கோல்டன் லேட்ரன் அவார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8th நியூஸ் வந்து டிஆர்டிஓ டெவலப்ஸ் SpO2 பேஸ்டு சப்ளிமெண்டட் ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் வந்து ஹை ஆல்டிடியூடில் உள்ள சோல்ஜர்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ரினியூ பவர் வந்து 105 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் இன் குஜராத் வந்து சொல்லியிருக்காங்க. 25 years பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் உள்ள உர்ஜ் விகாஸ் நிகாம் லிமிட்டடில் ₹2.68 ஃபார் பெர் கிலோ வாட் ஹாருக்கு அவங்க பே பண்ண போகிறாங்க. இந்தியா வந்து இந்தியா எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கமாடிட்டிஸ் வந்து 18.5%, விச் இஸ் எக்ஸாக்ட்லி 18.49% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரம் லாஸ்ட் இயர் April 2020 2021 வரையும். நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து ஹீரோ மோட்டார் அது வந்து தைவான் கம்பெனியான கொகோரோ அப்படின்ற கம்பெனியோட பேட்ரி ஸ்வாப்பிங் பிளாட்ஃபார்மாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே போன மாதம் 27th இந்தியாவில் உள்ள ட்ரேட் ரெமடிஸ் டைரக்டர் ஜெனரலும் பங்களாதேஷோட ட்ரேட் அண்ட் டேரிஃப் கமிஷனும் போட்ட MOUக்கு கேபினெட் வந்து அக்செப்ட் கொடுத்துருக்காங்க. தென் 9 பங்களாதேஷிஸ் இன் Forbes 30 under 30 lists of innovators in 10 industries for Asia அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 யங் ஆண்டர்ப்ரனர்ஸ், லீடர்ஸ் அண்ட் ட்ரையல் பிளாசர்ஸ் அக்ராஸ் ஏஷியா வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அண்ட் சைனீஸ் பிரசிடெண்ட்டும் நம்ம பிரசிடெண்ட்டும் வந்து கிளைமேட் சம்மிட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கோவிட்ஷீல்டோட வேக்சின் ரேட்டை வந்து 400 ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் 600 ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்காகவும் உயர்த்தியிருக்காங்க. இஸ்ரோ வந்து 8 ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் IIT டெல்லியை வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. டாடா குரூப் அனௌன்ஸ் பண்ணியிருக்க 27
27 கிரையோஜெனிக் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளை பண்ணதாக டாடா குரூப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. தென் லேபர் மினிஸ்ட்ரி வந்து 20 கண்ட்ரோல் ரூம்ஸை வந்து திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் நியூஸ். வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தோம்னா, abandon, to give up, to desert or கைவிடு. ப்ளீஸ் டோன்ட் abandon your ப்ரிப்பரேஷன். இந்த கோவிட் லாக்டவுன் இதெல்லாம் நினச்சி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை கைவிட்றாதீங்க. லாஸ்ட் இயர் இப்படி தான் ஆச்சு. முந்தின நாள் எக்ஸாம் இல்லைன்னு சொன்னாங்க, பட் நெக்ஸ்ட் டேவே எக்ஸாமோட ஹால் டிக்கெட்டே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆகஸ்ட்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இருந்தே கரண்ட் அஃபேர்ஸோடு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா it will be useful. So don't abandon your preparation. Quote of the day வந்து, behind every successful person there is a lot of unsuccessful years. ஸோ இந்த மாதிரி இங்கே இப்போ இருக்கிற லாக்டவுன் டேஸை வந்து அந்த மாதிரி ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸாக நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்கமிங் இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி படிக்க ஆரம்பிங்க. அண்ட் டெய்லி CA குவிஸ் வந்து 10:05 PM நடக்கும். Don't forget to participate in the quiz. Thank you. We'll meet you tomorrow.